ஹாய் கைஸ், வணக்கம். ஸோ குட் ஈவினிங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு ரெக்கார்டட் வீடியோ தான். ஸோ நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருந்த டவுட்டுக்கு இந்த வீடியோவில் வந்து பதிலளிக்கும் விதமாக தான் இதில் வந்து நம்ம பேச போகிறோம். கரெக்டா? ஸோ குரூப் 2க்கான ரிசல்ட் வந்து எப்போ சார் வரும் அப்படின்னு நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஐ திங்க் எல்லாருமே வந்து பயங்கரமாக எக்ஸைட்மெண்ட்டோட குரூப் 2 வந்து இயர்லியராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கான ரிசல்ட் வந்து நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன், அதே மாதிரி நமக்கு ப்ரெடிக்ஷன் என்னவோ அதைத்தான் நம்ம வந்து சொல்ல போகிறோமே தவிர எப்போ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக யாருக்குமே தெரியாது. உண்மையாக சொல்ல போனால் டிஎன்பிசி சேர்மன் அவர்களே வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்ல சடனாக தான் அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் விடுவாங்களே. கரெக்டாக? ஏன்னா நீங்கள் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்கன்னா மெயின்ஸோட டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் இதை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, அப்போ அந்த மெயின்ஸோட டேட்டை ரிலீஸ் பண்ணும்போது எந்த எக்ஸாமும் இருக்கா இல்லை எந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியும். ஏன்னா குரூப் 2 குரூப் 2A ரெண்டுமே வந்து 2 டேட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். 2 டேட்டுக்கும் வந்து 2 பேருமே செலக்ட் ஆகியிருந்தாங்க. ஒரே ஆள் 2த்துக்குமே செலக்ட் ஆகியிருந்தாங்கன்னா ட்ராவல் லாஸ்ட் டைம் எல்லாம் பிப்ரவரி 8ஆம் தேதிக்கு அப்புறம் பிப்ரவரி 23ஆம் தேதி அப்படிங்கிற ஒரு கிட்டத்தட்ட 2-3 வாரம் வந்து கேப் வந்து விட்டுருந்தாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த செலெக்ஷன் ஷெடியூலில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியோட செலெக்ஷன் ஷெடியூல் தான் நான் இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இந்த செலெக்ஷன் ஷெடியூலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரெடிக்ஷன் எப்போதுமே என்ன சொல்லியிருந்தாங்க, நாங்கள் டிசம்பர் மந்த்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதில் எந்த வித சேஞ்சஸுமே இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் குரூப் 2 எக்ஸாம் கரெக்டா ப்ரிலிமினரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிட்டன் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, டிசம்பர் 2025 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கரெக்டா? ஸோ இதில் அந்த செலெக்ஷன் ஷெடியூலை நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியும். நம்ம டிஎன்பிசியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே போய் பார்த்துடலாம். கரெக்டா? ஸோ இப்போ டிஎன்பிசியில் உள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து என்னாச்சு, ரொம்ப ஸ்டக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஸோ டிஎன்பிசியோட செலெக்ஷன் ஷெட்யூலில் போனீங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் வந்து அதில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து டிசம்பர் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக? கண்டிப்பாக டிசம்பருக்குள்ளே பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அதுக்கு மேலே வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னோட ப்ரிடிக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கு இல்லை அப்படின்னா 3rd வீக்கு. கரெக்டாக? லாஸ்ட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வித்தின் ஐ மீன் என்ன சொல்ல செகண்டு இல்லைன்னா 3rd வீக்குங்க. கரெக்டா? தேர்ட் வீக்குக்குள்ள உங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதுக்கு தாண்டி போகுமா அப்படிங்கிறது டவுட்டு தான். கரெக்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக்கு அல்ல அப்படின்னா 3rd வீக்குக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஸோ அதனால கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிறிஸ்மஸ் ஆஃபராக எப்படி குரூப் 4 ரிசல்ட் வந்து தீபாவளி ஆஃபராக ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, தீபாவளிக்கு பக்கத்தில், அதே மாதிரி கிறிஸ்மஸை ஒட்டி உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. நியூ இயர் ஆஃபராகவும் கூட இருக்கலாம். ஓகேவா? ஆனால் கிறிஸ்மஸ் ஆஃபராக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3rd வீக்குள்ளே கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. லாஸ்ட் வீக் வரைக்கும் போவாங்களா அப்படி சொல்லி நமக்கு தெரியல. பட் 3rd வீக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும். கரெக்டாக? நான் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து அதிகபட்ச பாசிபிலிட்டி அந்த 3rd வீக்கே தான் நான் சொல்கிறேன். ஓகே, அதாவது ஒரு 12ஆம் தேதி 13ஆம் தேதிக்கு அப்புறமா தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் நெக்ஸ்ட் வீக்கு 2nd வீக்குக்கெல்லாம் பாசிபிலிட்டி கம்மி தான். ஓகேவா? நான் வந்து சொல்கிறேன். பட் ஆனால் என்னோட ப்ரெடிக்ஷன் பாசிபிலிட்டி அப்படிங்கிறது 3rd வீக்கு தான் அதிகமாக இருக்குது. ஸோ யாரெல்லாம் குரூப் 2க்கு வந்து இயர்லியராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி எனக்கு கிளியர் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ அதே மாதிரி அடுத்த நோட்டிஃபிகேஷன் அதாவது கிளியர் பண்ணதுக்கப்புறமும் சரி மெயின்ஸுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆகாதவங்க நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பிளான் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அடுத்த குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக ஆகஸ்ட் 11ஆம் தேதி அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அக்டோபர் 25ஆம் தேதி வந்து குரூப் 2 எக்ஸாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைமுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு வந்து பிளான் பண்ணி படிச்சுக்கோங்க. கரெக்டா? ஸோ இது வந்து ரொம்ப டிலே தான். ஆக்சுவலாக இதுக்கு இன்னும் நிறைய டைம்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்க தான் செய்யுது. ஸோ இப்போ இந்த இருக்கிற டைம் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இவ்வளோ டைம் இருக்குல்ல நம்ம வந்து அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது.
ஸோ இருக்கிற டைமை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி குரூப் 2 எக்ஸாம் வந்து கண்டினியூவாக 3வது முறை 2023 சாரி 2024, 25, 26 3 முறையும் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 3 எக்ஸாமும் கண்டினியூவா நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம். இது வந்து டிஎன்பிசி ஹிஸ்டரியிலே ஒரு புதிய விஷயம் அப்படி சொல்லி டிஎன்பிசியை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் வந்து நீங்க வந்து பார்த்துருப்பீங்க கரெக்டா. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து டைமை வேஸ்ட் பண்ணாம இருக்கிற டைம் வந்து கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2026லையும் எல்லா எக்ஸாமும் இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க கரெக்டுங்களா. ஸோ இதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம சைட்லேருந்து ஒரு சில பேட்சஸ் அப்படிங்கிறது எல்லா பேட்சஸுமே அவைலபிளாக இருக்கு. அதில் இந்த இது கொடுத்துருக்காங்க, தேர்வாணைய வரலாற்றிலேயே. நல்லா பாருங்களேன், தேர்வாணைய வரலாற்றிலேயே முதன்முறையாக 2024, 25, 26 கண்டினியூவா. ஏன்னா இதுக்கு முன்னாடி வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் 2 எக்ஸாம் தான் நடக்கும். ஒன்று குரூப் 1 நடக்கும், இல்லைன்னா குரூப் 2 நடக்கும், இல்லை குரூப் 4 நடக்கும், குரூப் 2 நடக்கும். குரூப் 1 வந்து 2 வருஷத்துக்கு ஒட்டை. இந்த மாதிரி தான் மாறி தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து கண்டினியூவாக 3 எக்ஸாமும் நடத்துகிறாங்க. உண்மையிலே நல்ல விஷயம் தான். ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நம்மளும் வந்து சப்போர்ட் பண்ணணும், ரெடி ஆகிக்கோங்க கரெக்டுங்களா. ஸோ இங்கே நீங்கள் ரெடி ஆகுதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம சைட்லேருந்து பேட்சஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்குது. ஸோ குரூப் 1க்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சிறகுகள் அப்படிங்கிற பேட்ச் வந்து ஸோ நம்ம இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்முடைய கோடான Y904 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு லட்சியம் அப்படிங்கிற குரூப் 4 பேட்ச் வந்து டிசம்பர் 23ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதையும் வந்து நீங்கள் நம்ம கோடை யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு குரூப் 2க்கான அடுத்த பேட்ச் ஓகே, எப்படி குரூப் 2 ரிசல்ட்டை நீங்கள் இயர்லியராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி குரூப் 2க்காகவும் அடுத்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 27ஆம் தேதி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதையும் நீங்கள் சேரணும்னு நினைக்கிறவங்க நம்முடைய கோடான Y904 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா. அதே மாதிரி எஸ்ஐக்கான கிளாஸு, ஸோ டெட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இன்னும் நம்மளோட டெலகிராமில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா Y904 பூபதி அப்படின்னு டெலகிராமில் சர்ச் பண்ணி பாருங்க, நம்ம குரூப் இருக்கும், அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் கரெக்டாக. ஸோ அதே மாதிரி இங்கே நீங்கள் நம்ம எப்படி சார் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ADA 247 அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா குரோமில் இந்த மாதிரி வரும். இதுதான் நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட் கரெக்டா. இதில் வந்து ஆல் கோர்சஸ் இருக்கா, இதில் எல்லா எக்ஸாமுமே வந்து நம்ம அடால கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் ஸ்டேட்டில் தமிழ்நாடுல டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு உள்ள கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா இங்கே வந்து நிறையா பேட்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது பாருங்க கரெக்டா. குரூப் 2, குரூப் 1 அதே மாதிரி எல்லா பேட்சஸும் அவைலபிளாக இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த பேட்ச் தேவைப்படுதோ அதில் உள்ளே போய் ஸ்டடி பிளான் அப்படின்னு செக் பண்ணுங்க கரெக்டா. இப்போ இதில் வந்து குரூப் 2 அப்படின்னு உள்ளே போனீங்க அப்படின்னா அடுத்த பேட்சஸ் வந்து டிசம்பர் 27ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது ஸ்டடி பிளான் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதில் வந்து கிளிக் பண்ணுங்க கரெக்டா. கிளிக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன கிளாஸஸ் வந்து எப்பப்போ இருக்குது அப்படின்னு எல்லா டேட்டாவும் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதன் அடிப்படையில் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் தான் போகும் கரெக்டுங்களா. ஸோ அதே மாதிரி இதில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் பை நோ அப்படின்னு கொடுங்க கரெக்டாக. பை நோ அப்படின்னு கொடுக்கும்போது இங்கே வந்து என்டர் கூப்பன் கோட் அப்படின்னு கேட்கும். அதில் Y904 அப்படிங்கிற கோடை வந்து அப்ளை கொடுங்க கரெக்டாக. ஸோ இதில் வந்து வெறும் 2729 ரூபாய்க்கு நீங்கள் இந்த பேட்ச் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கரெக்டாக. ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்முடைய கோடான Y904 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.